பூமாரி. என்னத்த கூப்பிட்டீங்களா? நான் ஒன்றும் கூப்பிடலையானு, பூமாரியை தானே கூப்பிட்டேன். அப்படியா அத்தை? என் காதில் அணுன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. பூமாரி பூமாரின்ட்டு அவள் வந்த நாள்லேருந்து அவள் பேச்சு தான். நான் தான் வந்து நின்று என்னன்னு கேட்கல. எப்படியும் ஏதாவது தண்ணி கொண்டு வா, இல்லைன்னா காஃபி கொண்டு வான்னு தான் சொல்ல போகிறாங்க. அது என்கிட்ட கேட்டால் என்னவா? பூமாரி கிட்ட தான் கேட்கணுமாம்மா. நீ போ அனு, நான் பூமாரியை தானே கூப்பிட்டேன். அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் கூப்பிட்டேன். என்னத்த, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா. ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே சொல்ல முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, நான் இங்கே நிற்கிறேன். ஏன் அனு, உள்ள வேற வேலை இல்லையா உனக்கு? வேலைலாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் இங்கே நிற்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? பின்ன என்னத்த, அப்போ இருந்து பார்த்துட்டே இருக்க, என்னை விரட்டி விடுறதுலே குறியா நிற்கீங்க. ஏன் பூமாரி கிட்ட ஏதாவது ரகசியம் பேச போறீங்களா என்ன? லூஸ் மாதிரி பேசாத அனு. அத்தை. வா பூமாரி. என்னாச்சு, உள்ள ஏதாவது வேலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. உள்ளதான் இருந்தேன். காதை கேட்கல நீங்கள் கூப்பிட்டது. அப்புறம் கூப்பிட்ட பிறகுதான் காது கேட்டுச்சு. ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதான் கூப்பிட ஆரம்பித்தேன். சரி வா, இப்படி வந்து உட்காரு. என்னத்த? முதல்ல உட்காரு பூமாரி, என்னன்னு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இவன் நின்னோன்னு அப்படியே எங்கள் அத்தைக்கே கால் வலிச்சிட்டு போல. சே, எப்படி இருக்காங்கப்பா. இவன் இந்த வீட்டில் இல்லாதப்ப இவங்களுக்காண்டி நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாவது மனசில் வச்சுருப்பாங்களா? என்ன பூமாரி, இப்போ கால் வலிலாம் எப்படி இருக்கு? லேசா வலி இருக்கதா அத்தை செய்து. என்ன கால் வலியா? இவளுக்கா? இதே இப்போ நடந்துச்சு. அதான் உட்கார சொல்லியிருக்காங்களா? நான் கூட எங்கள் அத்தை உண்மையிலேயே சேஞ்ச் ஆயிட்டாங்களோன்னு நினச்சேன். ஒன்று நீ சமையல் வேலைலாம் பார்க்க வேணாம், ரெஸ்ட் எடு, புரியுதா? ரெஸ்ட்டு தான் அத்தை எடுக்கிறேன். காவியா தான் எல்லா சமையல் வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் வலி அப்படியே தான் அத்தை இருக்கு. அப்போ ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் காட்டிட்டு வா, அருணை கூட்டிட்டு போ. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. ஒரு நாள் 2 நாளில் சரியா வந்துடும் நினைக்கிறேன். பார்த்துக்கிடுவோம். என்ன பூமாரி, கால் வலிங்கிற இப்படிப்பா வச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு வா, புரியுதா? ரொம்ப ரொம்ப தான் அக்கறை. சரிங்க அத்தை. இந்த காவியா இந்த நேரம் பார்த்து எங்கே போனா? ஏய் ஏய் ஏய், இந்த மங்கூஸ் மண்டை கிச்சனில் நின்னா திரும்பியே பார்க்காத. ஏய் காவியா, காவியா, இங்கே வா, வாடி. எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், காவே கேட்காது உனக்கு? என்ன நூக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? கிச்சனில் அவ்வளோ வேலை இருக்கு. ஆமாம் ஆமாம், நீ கிச்சனில் உள்ள வேலையே பார்த்துட்டு இரு. இங்கே தனி வேலை நடக்குது, அதை கொஞ்சம் பார்க்க வேணாம்? தனி வேலை நடக்குதா? அப்படின்னா? அத்தை பூமாரி கிட்ட எதையோ கொடுக்க போறாங்க. அதுக்காக தான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோ. கொடுக்க போறாங்களா? அக்கா கிட்டையா? எதை கொடுக்க போறாங்க? வேற என்ன, உன்கிட்ட இருந்து சாவியை வாங்கி தான் கொடுக்க போறாங்க. வேற என்னவா இருக்கும்? சாவியையா? அப்படியெல்லாம் ஒன்றும் அத்தை பண்ண மாட்டாங்க. என்னவோ அன்னைக்கு சொன்னேன், கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துருவேன்ட்டு. இன்னைக்கு என்ன உன் அத்தை மேலே கரிசனம்? அப்படின்ட்டு இல்லை அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தங்க கிட்ட கொடுத்ததை யாராச்சும் திருப்பி வாங்குவாங்களா? ஹலோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்களாம் ஏன் கற்பனை பண்ணி பேசுகிறீங்க? வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கூட பூமாரிக்காவை கூப்பிட்டு வச்சு பேசலாம் அத்தை. நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாமே அப்படியே நினச்சிட்டு இரு. கடைசியில் நாம தான் நமக்கு. என்னத்தை, என்னாச்சு? கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்லணும் உனக்கு? அதான் அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நான் உனக்கு கூப்பிடவே இல்லையானோ, நீயா தானே வந்து நிற்கிற. இப்போ என்னன்னு பார்த்தா எதுக்கு கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க? அத்தை, எனக்கு கூப்பிடல தான், இருந்தாலும் நான் வந்து நிற்கல. ஏதோ ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காண்டி தானே உட்கார வச்சிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் பூமாரி கிட்ட என்ன பேசணுங்கிறது உனக்கு தெரியணும், அப்படி தானே அனு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தவங்க கிட்ட பேசுகிற தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா? எதுக்கோ கூப்பிட்டீங்க, நான் வந்து நின்றுட்டேன்ல. அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாருக்கிட்ட என்ன வேணான்னு சொல்லிக்கோங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து நின்னாச்சு, அதனால எனக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சாகணும். அது ஒன்றும் இல்லை பூமாரி. ஆனந்தியை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா? அதான் என்ன பண்ணான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சரி. எப்படியோ ஆனந்தியை நானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். இதுங்களே பிளான் போடுதுங்களா? சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். அத்தை, ஆனந்திய எப்படி அத்தை? அதான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், என்ன செஞ்சா அவன் இந்த வீட்டுக்கு வருவான்ட்டு. அவன் ரொம்ப கோவமா இருக்கான்ட்டு அம்மா அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை. அந்த காசு விஷயத்துல தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. எல்லார் இதுலேயுமே அப்படிதான், ஏதாவது ஒரு காசு விஷயம் தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி விடுது. ஆமாம் ஆமாம், என் விஷயத்துலலாம் அப்படி கிடையாதுப்பா. இந்த காசே பார்க்காதவங்க விஷயத்துல தான் காசு விஷயம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. நாங்கள்லாம் அப்படி கிடையாதுல்ல. அனு, என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ என்ன வந்து பேசிட்டு இருக்க? இல்லத்த சொல்கிறேன்,
என் விஷயத்துலலாம் அந்த மாதிரி காசெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தினது கிடையாது அத்தை. அதை தான் சொல்ல வந்தேன். அதுக்குன்ட்டு இப்போ என்ன செய்யணும்? உன் வாய் விஷயத்துல தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரி வேற யார் வாய் விஷயத்துலயாவது பிரச்சனை வந்திருக்கா? நம்மளை ஏதாவது சொல்லாட்ட அந்த அத்தைக்கு தூக்கம் வராது போல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை என்னாச்சு அத்தை? திடீர்னு ஆனந்தி இங்கே கூப்பிட்றத பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் நாங்கள் இருக்கையில் அதை பற்றி எதுவுமே பேசினது கிடையாது. இங்கே பாரு காவியா, நீ தப்பாக எதுவும் நினச்சிக்கிடாத. இவ்வளோ நாள் பேசலன்னா பூமாரி இவ்வளோ நாள் நம்ம கூட இல்லை. அவளே தனியாக இருக்கையில் ஆனந்தி எப்படி இங்கே வருவா? நான் அப்போல்லாம் பூமாரியை பற்றி தான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். அவள் எப்படியாச்சும் இங்கே வரட்டும் அப்படின்னுட்டு. இப்போ அவளே இங்கே வந்துட்டா. இன்னும் ஆனந்தி மட்டும்தானே வரணும். அவளையும் எப்படியாவது பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா பழைய மாதிரி நம்ம எல்லாருமே ஜாலியாக இருக்கலாம்ல. அத்தை அத்தை அத்தை, ஒரே ஒரு கரெக்ஷன். என்ன கரெக்ஷன்? பழைய மாதிரி இருக்கலாம்னு சொல்லுங்க, ஜாலியாக இருக்கலாம்னு தான் சொல்லாதீங்க. எப்போவாச்சும் இந்த வீடு ஜாலியாக இருந்திருக்கா? என்ன அத்தை விளையாண்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம். ஓ வாய் சும்மா இருந்தால் இருக்கலாம். அங்கே சுற்றி நம்ம வாய் மேலே தான் கண்ணே வைக்கிறாங்க போல. நம்ம வாயை அவ்வளோ பிடிச்சிருக்கு போல இவங்களுக்கு. அதான் வாய் பேசுகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னவோ நானே பேசுகிற மாதிரி. இவங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை இழுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கருத்து நம்மளால் முடிஞ்சதை எடுத்து வச்சு தான் உடனே வாய் பேசுகிறேன்னு சொல்லி வாயை அடைச்சிடுறது. சரிங்க அத்தை, இப்போ ஆனந்தி என்ன சொன்னால் அங்கே வருவான்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக பூமாரி அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? இவ ஒருத்தி அதை தான் அத்தையே சொன்னாங்க, திருப்பி வேற அதையே கேட்குறா. ஆமாம் காவியா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லு. என்ன பூமாரி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை அத்தை, ஆனந்தி என்ன சொன்னால் இங்கே வருவான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ போய் கூப்பிட்டா வருவான்னு நினைக்கிறேன். நீ போய் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி பாரு. அது எப்படி அத்தை? அதெல்லாம் வருவாமா, நீ கொஞ்சம் போய் பேசி பாரு. நீ சொன்னா அவங்க அம்மா கேட்க தானே செய்வாங்க. அதனால கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வருவாவ. கேட்க தான் செய்வாங்க. இருந்தாலும் இது ஆனந்தி எடுக்க வேண்டிய முடிவு. அவ முடிவுல நான் குறுக்கிட முடியாதுல அத்தை. இல்லம்மா, நீ ஒரு வாட்டி போய் பேசி பாரு. அவ இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லதானே. சரிங்க அத்தை, நீங்க சொல்றீங்கன்னு நான் போய் பேசுறேன். ஆனா அவ ஏதாவது உங்களை திட்டினானா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அப்புறம் நான் ஏதாச்சும் அவளை சொல்லிடுவேன். ஐயோடா, எப்பா உலக மகா நடிப்புடா. அப்படியே இவங்கள தாங்கிக்கிடவே முடியாதா அத்தையை திட்டினா. இவ்வளோ நாள் எங்கே போனாங்களா அந்த அருமை மருமக? இப்படியெல்லாம் உருட்ட தெரியும் நானும். அப்பதான் நீ நல்லவன்ட்டு பேர் வாங்க முடியும். நமக்கு தான் அதெல்லாம் வராத. அதான் கெட்டவன் பேர் வாங்கிட்டு இருக்கோம் போல. என்ன உருட்டிட்டு இருக்கா? சரி பூமாரி, அப்ப நீ இன்னைக்கே போறியா? போய் அவகிட்ட என்ன எதுன்ட்டு பேசிட்டு வா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். சரிங்க அத்தை, நான் போய் பேசுறேன். அத்தை நானும் போட்டுமா? நீ எதுக்கானு? இல்ல அத்தை, நான் சொன்னாலும் ஆனந்தி கேப்பா, அதான். இவ எதுக்கு இப்ப வரப்போறா? நம்ம கூட பேச மாட்டா. அங்க வந்து என்ன செய்ய போறா? என்ன நூக்கா, நீங்களும் போறீங்களா? எப்படி நானும் அத்தை வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீ வேணா பாரு. சரி, நீ தான் ஆசைப்படுறீல, போயிட்டு வா. ஆனா அங்க வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஆனந்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். தேவையில்லாதெல்லாம் பேசி வச்சு அவளை அங்க வர விடாம பண்ணிட்டுனா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அத்தை, நான் இதுக்கு அப்படி பண்ண போறேன்? ஆனந்தி இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நானே இதை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். எங்க? அப்படியானோ? பரவாயில்லையே. சரி, அப்ப நீயும் பூமாரியும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை.